அனைவருக்கும் வணக்கம். நெட்டெழுத்தின்பரும் தொடர்மொழி ஈற்றும் குற்றியலுகரும் வல்லாறு ஊர்ந்தே. அப்ப இந்த நூற்பால இருந்து குற்றியலுகரம் அது ஒரு மொழியிலையும் புனர்மொழியிலையும் வருகின்ற தன்மையை விளக்குறாரு. இந்த நூற்பா ஒரு மொழி குற்றியலுகரத்தை விளக்குது. சரி, இந்த நெட்டெழுத்தின்பரும் தொடர்மொழி ஈற்றும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இதுல இந்த இரண்டு நிலைகளை சொல்றவரு இந்த தொடர்மொழினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா முதல்ல இந்த நூற்பாக்கான பொருளை பார்க்கறத விட தொடர்மொழிக்கான ஒரு நூற்பா ஒன்று இருக்கு. தொடர்மொழியோடைய கருத்தாக்கம் என்ன, தொடர்மொழினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நூற்பா தொல்காப்பியர் அமைத்திருக்கிறார். அதை நம்ம பார்த்துட்டு அதை மொழியோடைய நிலைகள் அதை பார்த்துட்டு நம்ம இங்க வரலாம். அந்த நூற்பா வேற ஒன்றும் இல்லை, ஒரு எழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, இறந்து இசைக்கும் தொடர்மொழி உளப்பட மூன்றே மொழி நிலை தோன்றிய நெறிய. சரி, இப்ப அந்த நூற்பாவுடைய கருத்தை நம்ம முழுமையா விளங்கிட்டு அப்புறம் இந்த நூற்பாக்கு வரலாம். அப்பதான் நமக்கு இந்த நூற்பா எளிமையா புரியும். இப்ப அந்த நூற்பா இதே இயல்ல 45வது நூற்பாவாக இருக்கிறது. இப்ப நம்ம அதை பார்க்கலாம். இந்த நூற்பா தான் நான் இப்ப சொன்ன நூற்பா. இப்ப இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ மொழி எப்படி அமையும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓர் எழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, இறந்து இசைக்கும் தொடர்மொழி உளப்பட அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மூன்று நிலைகள்ல இந்த மொழி அமையும். மொழினா இந்த சொல் அமையும். அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழி நம்ம ஏற்கனவே தெரியும். நெட்டெழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அந்த நூற்பா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப எந்தெந்த அடிப்படையில்னா இங்க எடுத்துக்காட்டுல பாருங்க, ஆ. அப்போ ஒரே ஒரு எழுத்து நின்று ஒரு மொழியாக அமைகிறது. ஈரெழுத்து ஒரு மொழி, மணி என்பது இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு மொழியாக அமைந்திருக்கிறது. இந்த வரகு என்பது பாத்தீங்கன்னா இறந்து இசைக்கு தொடர்மொழி உளப்பட அப்படின்ற அடிப்படையில வருது. அப்ப இரண்டு எழுத்துக்களுக்கு மேலாக 3, 4, 5 என வருபவை அதெல்லாமே தொடர்மொழி அப்படின்ற அடிப்படையில வரக்கூடியது. எடுத்துக்காட்டு நமக்கு இங்க வரகு கொடுத்திருக்காங்க, கொற்றன் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இது ரெண்டுமே எதுக்கானதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தொடர்மொழிக்கு எடுத்துக்காட்டா கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இது ஓரெழுத்து ஒரு மொழி ஆ என்பது, மணி என்பது ஈரெழுத்து ஒரு மொழிக்கு உரியது. வரகு கொற்றன் இவை பாத்தீங்கன்னா தொடர்மொழிக்கு உரியது. அப்ப இந்த கருத்தாக்கம் என்ன அப்படின் பொழுது நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஒன்று பல, அதாவது ஒன்றன்பால் பலவின்பால், ஒருமை பன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அந்த நிலைகள்ல இல்லாம அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டதெல்லாம் பல அப்படின்ற நிலை நம்ம இன்னைக்கு இலக்கணத்துல பார்த்துட்டு இருக்கோம், நம்ம மொழியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா தொல்காப்பியர் காலத்துல 1, 2, 2க்கு மேற்பட்டு இருப்பவை பல, அதாவது தொடர்மொழி அப்படின்னு சொல்றாரு. இந்த மொழின்றதால இதை அப்படி சொல்றாரு. அப்ப பன்மை, ஒருமை, இருமை, பன்மை, இந்த கூறு நம்ம வடமொழிகள்ல இன்னைக்கும் பார்க்க முடியும். ஏ வச்சன், தோவச்சன், அடுத்தது பகுவச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல துவிவச்சன், பகுவச்சன் சொல்லுவாங்க. அப்போ ஒருமை, இருமை, பன்மை அப்படின்ற ஒரு நிலையில பார்க்க முடியுது. இந்த கூறு தொல்காப்பியத்திலையும் இருந்திருக்கு. நம்ம தமிழ் மொழிக்குரிய கூறாகவே முன்பு இருந்ததை நம்மளால அறிய முடிகிறது. இந்த அடிப்படையில அவர் நமக்கு நூற்பாக்களை அமைச்சிருக்கிறாரு. இப்ப நமக்கு இங்க தெளிவா தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்மொழி என்பது 2 எழுத்துக்களுக்கு மேலாக
அதை விட கூடுதலாக இருக்கின்ற 3, 4, 5 செல்லுகின்ற அந்த சொற்கள் இருக்கு இல்லையா, மூவெழுத்து சொற்கள், 4 எழுத்தால் அமைந்த சொற்கள், 5 எழுத்தால் அமைந்த சொற்கள் அப்படின்னு போகிறது. அப்ப 2 வரைக்கும் பாத்தீங்கன்னா அது பன்மையில வராது, தொடர்மொழியில வராது. ஒருமை, இருமை, இதுதான் பன்மை. இந்த கருத்தாக்கத்தை நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த நூற்பா எளிமையா இருக்கும். இப்ப உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அந்த நூற்பாக்கு போகலாம். அதை அடுத்த காணொளியில விளக்கலாம். நன்றி.